அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரை எங்கள் வீட்டில் கிச்சனில் மழை நீர் இறங்கலை. 6 மணிக்கு மேலே பின்னால் ஒரு மடை தண்ணி போகிற வழி அது அடைச்சிருக்குது. இந்த ஒரு மரத்தினுடைய இலைகள்லாம் உள்ளுக்கு போய் அடைச்சிருக்குது. நான் 6 மணிக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி போகிற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 7:15 7:30 மணிக்கு பார்க்குறேன், கிச்சன் ஃபுல்லாக தண்ணி. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது நைட்டு இந்த மாதிரி மழை பெய்யுதுன்னா வீடு பூரா ஆயிருமே, நம்ம தனியாக இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் ஏற்கனவே உடல்நிலையும் சரியில்லை, நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, மூச்சு திணறல் வேற. எப்படி தண்ணியை கோரி வெளியே ஊற்ற போகிறோம், தண்ணியில் கை வச்சாலே கை காலெல்லாம் நடுங்குதேன்னு சொல்லி நம்ம மாணவர்களுக்கு இதுக்கு இருக்கிற நம்பரில் முதல் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். உடனே 10 நிமிஷத்தில் 3 பேர் வந்துட்டாங்க. வந்து அந்த மடையில் நான் ஏற்கனவே கொஞ்சம் அடைச்சிருந்தேன், அது திருப்பி இலைகள்லாம் போய் தண்ணி போக விடாமல் அடைச்சிச்சு. நான் அந்த அடைப்பு திறந்து விட்டுருந்தேன். அதே இடத்துலையே திருப்பி போய் தம்பிமார் போய் கையை வச்சு அந்த மடையெல்லாம் திறந்து விட்டு தண்ணி போகிறதுக்கு வழி செய்து கிச்சன் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கோரி வெளியே ஊற்றி தொடச்சி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப என்னுடைய மாணவர்களே எனக்கு உதவி செய்தது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி நிகழ்ச்சியுமா இருக்குது. அந்த இளைஞர் ஏக்கம் சாரா இளைஞரணி பேரிடர் மீட்பு குழு அவங்க ஃபோட்டோ எடுத்து போடணும்னு நினச்சேன், அவங்க அவசரமாக நின்னாங்க. ரொம்ப நன்றி தம்பிமாருக்கு, நன்றி. அவங்க இந்த குரூப்பில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேவையானவங்க இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு ஆபத்தில் உதவுனாங்க. ஏன்னா அன்டைமாக இருந்து இரவு இருந்துன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கும், என்னால் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அதனால ஃபோன் பண்ண நம்ம பையங்க வருவாங்க, இருந்தாலும் ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பேன். இன்னைக்கு அவங்க எனக்கு உதவி செய்தாங்க. ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.